இந்த சார்ஜரு வேலைக்கு வந்தது. ஆனால் சார்ஜில் அவுட்புட் எல்லாமே வேலை செய்யுது, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா சார்ஜர் ஏறுது. உங்களுக்கே ஃபேன்லாம் ரன்னிங் ஆகிறதெல்லாம் தெரியும். இதில் கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஜரு இப்போ 100%னா ஒரு 50% தான் ஏறுது, மீதி 50% ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்து இதில் வந்து லைட்டு 1 2 3 அந்த பச்சை லைட்டு வந்து லேசாக ட்ரிம்மாகவே எரியும். ஒரு சில டயத்தில் வந்து லேசாக உங்களுக்கு செல்லில் தெரிதானது இல்லை, நேரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த 3ஆவது லைட்டு மட்டும் லேசாக பிளிங்க் ஆகிட்டு அப்படியே எரியும். லேசாக விட்டு எரியும் 3ஆவது லைட்டு மட்டும். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது லேசாக தம்மாகும் அந்த லைட்டு. அப்போ இதுக்கு என்ன பாட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இதில் 2 இது வந்து 1 2 இது 2ஐயும் நம்ம மாற்றிடணும். 1 2 2ஐயும் மாற்றிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, வேண்டிங்க கொடுத்துருக்காங்க, அது சரியில்லை. அதில் வந்து என்னென்னா தண்ணி பட்டு உப்பு பூத்து எடுத்துருச்சு. கீழே உள்ளதில் வந்து அதில் உப்பு பூத்து அந்த கோட்டிங் கொடுத்தது எடுத்துருச்சு. இது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் ஒரு இந்த ஓரத்துலேயும் எடுத்துருக்கு. அதே உள்ளுக்குள்ளே 1 2 3 இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து அந்த கோட்டிங் வந்து சரியாக தெரியுதா? இப்போ தெரியுது. அந்த கோட்டிங்கெலாம் உப்பு பூத்து லேசாக எடுத்துருச்சு. அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு நம்ம பிட்டு வயிறு கீழே கொடுத்து எடுக்கணும். அதே போல் இந்த சைடும் உள்ளுக்குள்ளேயும் அந்த ரிலே பக்கத்துலேயும் அந்த வயரு கொடுத்த கோட்டிங் வந்து எடுத்துருச்சு. நம்ம இப்போ அதையும் என்ன பண்ணணும்னா வேறு வயர் புதுசாக ஒரு வயரை போட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து 100% சார்ஜர் ஏறும். இல்லைனா இந்த மாதிரி சின்னது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு ஏறாது, ஏறிட்டு அப்படியே கட் ஆயிரும். இப்போ இதான் நம்ம பண்ண போகிறோம் இந்த சார்ஜரில். மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. இது மட்டும் நம்ம பண்ணிவிட்டு போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்தா போதும். பார்த்து ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம கஸ்டமரை கொடுத்துடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. நம்மகிட்ட வண்டி பேட்ரி பைக்கே இருக்கிறதுனால நம்ம எந்த சார்ஜர் வந்தாலும் நம்ம பேட்ரி பைக்லேயே போட்டு இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா, அப்போ சார்ஜர் கரெக்டாக ஏறுதா இல்லையாங்கிறது நம்ம நம்மகிட்ட ஒரு சில இடத்துல பைக் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட பைக் இருக்கிறதுனால நம்மளாலே என்ன பண்ணுவோம், நம்ம வண்டியிலே போட்டு இங்கே செக் பண்ணி பார்த்துக்குவோம். செக் பண்ணி பார்த்துட்டு ஏறுதா இல்லையா, ஏறிச்சுனா மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போம், இல்லைனா நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு சில இடத்துல வந்துட்டு வேலை பார்த்துட்டு அவங்க வண்டியில் போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மகிட்ட வண்டி இருக்கிறதுனால நம்ம வண்டியில் இங்கேயே போட்டு பார்த்துருவோம். போட்டு பார்த்துட்டு ஓகே சக்ஸஸாக அப்போ தான் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சார்ஜில் பார்க்கலாம்.